திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருக்கடைக்காப்பு. தலம் திரு அதிகை வீரட்டானம். தல விளக்கம். நடுநாட்டு தலம் பன்ருட்டியின் அருகில் உள்ளது. அட்ட வீரட்டங்களுள் ஒன்று. திரிபுரத்தை எரித்த வீரச் செயல் நிகழ்ந்த இடம். திருமால் பிரமன் கருடன் பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டது. திருநாவுக்கரசர் சூளை நோய் நீங்க பெற்ற திருத்தலம். அவர் தம் தமக்கையார் திலகவதி திருத்தொண்டு செய்த தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலத்தை மிதிக்க அஞ்சி அருகில் உள்ள சித்தவட மடத்தில் தங்கியிருக்க அவருக்கு ஈசனே அடியார் திருக்கோலத்தில் வந்து திருவடி தீட்சை வழங்கினார். சைவ சித்தாந்த சாத்திரங்களுள் உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை செய்து அருளிய மணவாசகம் கலந்தாரின் தலம். திருஞான சம்பந்தருக்கு ஈசன் திருநடன காட்சியை நல்கிய திருத்தலம். அதிகை தலைப்பெயர், வீரட்டானம் கோயில் பெயர். சுவாமி விரட்டேஸ்வரர், அதிகைநாதர் திரிபுராந்தகேஸ்வரர். அம்பிகை திரிபுர சுந்தரி. தலமரம் சரக்கொன்றை. தீர்த்தம் கெடில் நதி. சக்கர தீர்த்தம். அன் தக்கராகம். குண்டை கூரற்பூதம் குழும அனல் ஏந்தி கெண்டை பிறர் தென்னீர் கெடில வட பக்கம் வண்டு மாருள் பாட வளர்பொன் வீரி கொன்றை விண்ட தொடையலானாடும் வீரட்டானத்தே. தெளிவுரை. பருத்து குட்டையான பூதகணங்கள் குழுமி இருக்க கெண்டை மீன்களுடைய கெடில நதியின் வடக்கு பக்கத்தில் வண்டுகள் மருள் என்னும் பண்ணில் பாட்டு இசைக்க பொன் போன்ற வண்ணமுடைய விரிந்த கொண்டை மாலைகள் சூடி திருக்கரத்தில் அனலை ஏந்தி ஈசன் வீரட்டானத்தில் நடம்புறுகின்றார். சிறப்புரை. தீர்த்தமாகிய கெடில நதியின் சிறப்பும் தலமரமாகிய கொன்றை மலரின் சிறப்பும் உணர்த்தப்பட்டது. அட்ட வீரட்டத்தின் திருச்செயலும் ஞானசம்பந்தருக்கு திருநடம் புரிந்த காட்சியும் உரைக்கப்பட்டது. அரும்பும் குறும்பையும் அழைத்த மென்கொங்கை கரும்பின் மொழியாலோடு உடன்கை அனல் வீசி சுரும்பு உன்விரி கொன்றை சுடற்போர் சடை தாழ விரும்பும் அதிகையுள் ஆடும் வீரட்டானத்தே. மென்மையான மார்பகங்களும் இனிமையான மொழியுமுடைய உமாதேவியோடு கரத்தில் நெருப்பு ஏந்தி அனல் வீசவும் வண்டுகள் பறந்து சூழ்ந்து தேன் உண்ணும் கொண்டை மலரை சூடி ஒளிவிடும் சடைத்தாழ்ந்து விளங்க யாவராலும் விரும்பப்படுகின்ற ஈசன் திருவதிகளுள் வீரட்டானத்தில் நடம்புறுகின்றார். ஆடல் ஆடல் நாகம் அரைக்கிட்டு அசைத்து ஆட பாடல் மறை வல்லான் படுத்தம் பழி பெயர்வான் மாட முகட்டின் மேல் மதிதோய் அதிகையுள் வேடம் பல வல்லான் ஆடும் வீரட்டானத்தே. ஆடி அசைந்து கொண்டு இருக்கும் கொடிய விடமுடைய நாகத்தை ஆபரணமாக கொண்டு பாடுகின்ற மறையில் வல்லவனாகிய பரமன் படுதம் என்று சொல்லப்படும் கூத்தினை ஆடி பழி ஏற்று வானத்தில் உள்ள சந்திரனை தொடும் உயர்ந்த மாட மாளிகைகளை உடைய அதிகையுள் வீரட்டானத்தில் இருந்து பல்வேறு வடிவங்களை புனைய வல்லவனாகி நடம்புறுகின்றான். என்னார் எய்தான் இறைவன் அனல் ஏந்தி மன்னார் முழவு அதிர முதிராமதி சூடி பன்னார் மறை பாட பரமன் அதிகையுள் விண்ணோர் பரவ நின்று ஆடும் வீரட்டானத்தே. நன்மையை எண்ணி பாராது முரண்பட்டு நின்ற 3 அசுரர்களையும் அவர்களுடைய கோட்டை மதில்களையும் எரியுமாறு செய்தவர் இறைவன். அப்பெருமான் கரத்தில் அனலை ஏந்தி முழுகு ஒளி அதிர இளமையான பிறைச்சந்திரனை சூடி பண்கள் தோய்ந்த வேதங்களை பாடவும் தேவர்கள் போற்றி தொழவும் அதிகையில் உள்ள வீரட்டானத்தில் நடம்புரிபவர். கரி புன்புறமாய கழிந்தார் இடுகாட்டு திரு நின்று ஒரு கையால் திருவாம் அதிகையுள் எரியேந்திய பெருமான் எரிப்புண் சடை தாழ விரியும் புனல்
வீரட்டானதே. இறந்தவர்களை ஊர்ப்புறத்தில் எரித்து சாம்பலாக்கப்படும் இடுகாட்டில் நெருப்பை ஏந்தி திருமகள் நின்று இணையும் திருவாகும் அதிகையுள் விரட்டானத்தில் இறைவன் சுடர்விடும் சடை தாழுமாறு கங்கையை தரித்து நடம்புரிபவர். துளங்கோ சுடர் அங்கை துதைய விளையாடி இளம் கொம்பன சாயல் உமையோடு இசை பாடி வளம் கொள் உணல் சூழ்ந்த பயலா அதிகையுள் விளங்கும் பீரை சூடியாடும் வீரட்டானதே. சுடர்விட்டு அசைந்து எரியும் நெருப்பினை கரத்தில் நெருக்கமாக பதித்து திருவிளையாடல் புரிந்து இளமையான மெல்லிய கொம்பு போன்ற சாயலையுடைய உமாதேவியோடு இசைப்பாடி ஒளித்திகழ் பிறைச்சந்திரனை சூடி நீர்வளம் பெருகி சூழ்ந்த வயல்களுடைய அதிகையுள் விரட்டானத்தில் ஈசன் நடம்புரிபவர். பாதாம் பலர் ஏத்த பரமன் பரமேடி பூதம் புடை சூழ புலித்தோள் உடையாக கீதம் ஊமை பாட கெடில வட பக்கம் வேத முதல்வன் நின்று ஆடும் வீரட்டானதே. பரமனாகிய பரமேட்டி பூதகணங்கள் புடைசூழ விளங்குகின்றார். பரமன் திருவடியை பலரும் போற்றி இருக்கின்றனர். புலித்தோலை உடையாக கொண்டு விளங்கும் முதல்வனின் ஆட்டத்திற்கு உமாதேவி இனிய இசை கொண்டு பாடுகின்றார். கெடில நதியின் வடப்பக்கத்தில் உள்ள வீரட்டானத்தில் ஈசன் நடன காட்சியை நல்குகின்றார். சிறப்புரை: ஈசனும் பிராட்டியும் இசையும் நடனமும் கொண்டு மண்ணுயிர்களை மகிழ்வித்தல் உணர்த்தப்பட்டது. கல்லார் வரை அரக்கன் தடம் தோல் கவின்பாட ஒல்லை அடர்த்து அவனுக்கு அருள் செய்து அதிகையுள் பல்லார் பகுவாய நகுவென் தலை சூடி வில்லாயில் எய்தான் ஆடும் வீரட்டானதே. கல் போன்ற உறுதியான மலையை பெயர்த்த அரக்கனாகிய இராவணனுடைய பெரிய தோளின் அழகு குலையுமாறு விரைவாக தண்டித்தும் பின்னர் அவ அரக்கன் வணங்கி போற்றி துதிக்க அருள் புரிந்தும் விளங்குவர் பரமன். அவர் பற்கள் நன்கு விளங்கியும் பிளந்த வாயை உடையதும் ஆகிய மண்டை ஓடுகளை மாலையாக சுடுபவர். வில்லேந்தி முப்புறங்களை எரித்தவர் அப்பெருமான். அதில் உள்ள வீரட்டானத்தில் நடம்புரிபவர். நெடியானான் முகனும் நிமிந்தானை காண்கிலார் பொடியாடு மார்பானை புரிநூல் உடையானை கடியார் கழுநீலம் மலரும் அதிகையுள் வெடியார் தலையேந்தி ஆடும் வீரட்டானதே. திருமாலும் பிரமனும் நிமிர்ந்து அழகாக தீப்பிழம்பாக ஓங்கிய ஈசனை காண்பதற்கு இயலாதவர் ஆயினர். அப்பெருமான் திருநீர் அணிந்த மார்பினர், முப்புரி நூல் அணிந்துள்ளவர். அவர் மனமிக்க நீல பூக்கள் மலரும் அதிகைப்பதியின் விரட்டானத்தில் பிரமகபாலம் ஏந்தி நடம்புரிபவர். அறையோடு அலர் பிண்டி மருவி குண்டிகை சுரையோடு உடன் ஏந்தி உடைவிட்டு உழல்வார்கள். உடையோடு உரை ஒவ்வாது உமையோடு உடனாகி விரைத்தோய் அலர்த்தாரான் ஆடும் வீரட்டானதே. உணவின் வகைக்கு ஏற்றம் கொடுத்து குண்டியையும் சுரை குடுக்கையையும் ஏந்தி உள்ளவர்கள் உலகில் உழல்பவர்கள் ஆவர். அவர்கள் உரைகள் ஏற்கத்தகாதன. உமாதேவியோடு விற்றிருக்கும் அனம்பரவும் மலர்களை மாலையாக உடைய பரமன் விரட்டானத்தில் நடம்புறுகின்றார். அப்பெருமானை வணங்குதல் வேண்டும். ஞாழல் கமல் காழியுள் ஞான சம்பந்த வேடம் பொறு தென்னீர் அதிகை விரட்டானது சூழும் கழலானை சொன்ன தமிழ் மாலை வாழும் துணையாக நினைவார்
வினையிலரே. கொன்றை மலர் மனம் பரப்பும் சீகாழிப்பதியின் ஞானசம்பந்தர் தெளிந்த நீர்மிகும் கரைகளில் நாணல்கள் செழித்து ஓங்கும் அதிகைப்பதியில் உள்ள விரட்டானத்தில் விளங்கும் பரமனை போற்றி பாடிய இத்தமிழ் மாலையை ஓதி அதனையே ஈசனை போன்று வாழும் துணையாக பற்றி நினைப்பவர்கள் வினை இல்லாதவர்கள் ஆவர். சிறப்புரை: பரஞானம் அபரஞானம் ஆகிய இரண்டு மலரடிகளையும் சூழ்ந்து மண்ணுயிர்கள் பொருந்தி நிற்றல் தோன்ற சூழும் கலரான் என உணர்த்தப்பட்டது. திருச்சிற்றம்பலம்.